அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உலகம் தோன்றிய நாள் முதல் உலகம் வாழ்ந்து வாழப்போகின்ற அனைத்து மூமினான ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறியவனாக என்னுடைய சிறுவுரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை. அல்லாஹ் தஆலா நம்மை இங்கு எவ்வாறு ஒன்று கூட்டியிருக்கின்றானோ நாளைய மறுமையில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒன்று கூட்டுவானாக. சொர்க்கத்தில் கேள்வி கணக்கின்றி முஹம்மது ரசூலுல்லாஹ் கரம் பிடித்து அவர்களுடன் வாழக்கூடிய பாக்கியத்தையும் சொர்க்கத்தில் அவர்கள் கரம் பிடித்து சொர்க்கத்துள் நுழையும் பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். நமது கொள்கை இஸ்லாத்துடைய அடிப்படை ஸ்டார்டிங் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதும் முஹம்மது நபியை ஏற்றுக்கொள்வதும். அதோடைய நம்ம வெளிப்படையான பார்த்தோம் அப்படின்னா அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இதுக்கு என்ன அர்த்தம்ன்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்ன அர்த்தம்னா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் தான் என்று நான் சாட்சி கூறுகின்றேன். வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அந்த முஹம்மது நபி இருக்காங்க இல்லையா, அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று நான் சாட்சி கூறுகின்றேன். இங்கே நம்ம ஏற்றுக்கிட்டோன்னு மட்டும் சொல்ல, சாட்சி கூறுகின்றேன்னு நம்ம சொல்கிறோம். இந்த சாட்சி கூறுவது எப்படி சொல்கிறோம்? நம்ம இந்த சாட்சி கூறுவதை பற்றி எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, எப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒருவர் ஒரு விஷயத்தை நேரடியாக பார்த்து அதனை பற்றி தெரிந்திருந்தால் தான் சாட்சி கூறணும்னு சொல்லணும் இல்லையா? இப்போது நம்ம அல்லாஹ்வை பார்த்துருக்கோமா, இல்லை நபியை பார்த்துருக்கோமா? ஆனால் நம்மளுடைய கலிமாவில் சொல்லப்பட்டிருக்க விஷயம் என்ன? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் வருதுன்னு தான் நான் சாட்சி சொல்கிறேன்னு சொல்கிறேன். ஏற்றுக்கொள்வேன்னு மட்டும் சொல்ல, சாட்சி சொல்கிறோன்னு சொல்கிறோம். இது எப்படி தெரியுமா? இது யாருக்குன்னா தெரியுமா இதை பற்றி? நம்ம எப்படி சாட்சி சொல்கிறோம்? ஏன்னா இஸ்லாமத்தில் பொய்யோ பொருட்டோ எதுவுமே கிடையாது, எல்லாம் உண்மை தான். இப்போ பேசிக் ஸ்டார்டிங்கே இதுதான், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் தான். அப்போ சாட்சி சொல்கிறோன்னு நம்ம சொல்கிறோமே, பார்க்காத ஒன்றை பற்றி நம்ம எப்படி சாட்சி சொல்லுவோம்? இருக்கா இல்லையா? இதுதானே இந்த மார்க்கத்தில் உள்ளது. நம்ம எல்லாம் இதை சொல்லி தான் நம்ம சாட்சி சொல்கிறோம்னு சொல்லி தானே உள்ளே வரும். எப்படி அப்போ இந்த விஷயம் பாசிபிள் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதை நம்ம கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போக வேண்டியது இருக்குது. என்ன ஃப்ளாஷ்பேக் அப்படின்னா, முஹம்மது நபி சொல்லியிருக்காங்க, நம்ம எப்படிப்பட்டவங்க இந்த உலகத்தில் அப்படின்னா, ஒரு வாழும் வழிப்போக்கனை போல, நம்ம ஒரு வழிப்போக்கனை போல இந்த உலகத்துலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக இறை தூதர் சொன்னாங்க. ஸோ இந்த விஷயத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்பொழுது, அப்படி நம்ம எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறோம், நம்ம எங்கேருந்து வந்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கும்போதும், நம்ம குரான் ஆராய்ச்சி செய்யும் போதும் குரான் சொல்லுது, நம்மளுக்கு தெளிவாக சொல்லுது, இன்றைய விஞ்ஞானத்தெல்லாம் தாண்டி சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம இப்போ இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தோம் அப்படின்னா, நம்மளுடைய தாயோட கருவறையில் இருந்தோம். அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தோம்? தந்தையோட முதுகு தண்டில் இருந்தோம். அதுக்கு முன்னாடி அந்த தந்தைன்னு சொல்லி போயிட்டு லாஸ்ட்டில் உலகத்தில் முதல் மனிதனா ஆதம் நபிக்கிட்ட போய் நிற்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியாது இல்லையா? இல்லை சயின்ஸ் தான் சொல்லுதா? இல்லை இந்த உலகத்தை பற்றியே சயின்ஸ் சொல்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பெருவெடுப்பிலேருந்து வந்துச்சு, அவ்வளோதான் சயின்ஸோட நாலேஜ், அதுக்கு மேலே எதுவும் இல்லை. அப்போது குரான் சொல்லுது என்ன சொல்லுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே நம்ம இருந்தோம். எங்கே? உலகம் படைக்கிறதுக்கு முன்னாடியே இறைவன் நம்மளை படைச்சிருந்தான். அதுக்கு பெயர் வருதக்கூடிய உலகம், அதாவது திரை மறைவு. இப்போ நம்ம கண்ணில் பார்க்குறோம், கண்ணில் பார்க்காமையும் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகம் நம்மளுடைய உயிர் சம்பந்தப்பட்ட உலகம். அதனால தான் இறைவன் குரானில் சொல்கிறான், என்ன சொல்கிறான் அப்படின்னா, உயிரை பற்றி நபியை அவங்க கேட்கின்றார்கள். உயிரை பற்றி நம்ம இன்றைக்கி வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணிட்டு தானே இருக்கோம். அதை பற்றி நம்ம முழு அறிவு இன்னும் கூட கிடைக்கல இல்லையா? அதனால் தெளிவாக இறைவன் சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, உயிரை பற்றி அவர்கள் கேட்கின்றார்கள், நபியை நீங்கள் கூறுங்க, அது என்னுடைய விஷயம், அது என்னுடைய மேட்ரு, என்னுடைய விஷயம், அதுக்கான அறிவு உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை, அது என்னது மறைமுகமானது அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்லிட்டான். இறைவனுடைய படைப்பான ரூஹ் இருக்குது, அந்த உயிர் இருக்கே, அதையே நம்ம இன்னும் கண்டுபிடிச்சி அது எங்கே இருக்குதுன்னு தெரில, எங்கே போகுதுன்னு தெரில, எங்கேருந்து வருதுன்னு தெரில. அதனால தான் இறைவனை நம்ம என்ன செய்ய முடியல, ஈஸியாக அறிஞ்சிக்க முடியல. படைப்பினம், ஒரு உயிர்ன்றது படைப்பினம், அதையே நம்ம இன்னும் போய் டச் பண்ண முடியல. நம்ம சயின்ஸ் எங்கே இருக்குது? இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஆனால் குரான் சொல்லுது என்ன சொல்லுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் உங்களை ஒரு உலகத்தில் வச்சுருந்தேன், அதுக்கு பேர் ஆலமே அருவா, அதாவது உயிரோடைய உலகம். அந்த உலகத்தில் நம்ம இந்த மாதிரியான உருவம் இல்லாத ஒரு உலகத்தில் இறைவன் என்ன செஞ்சான், நம்மளை உயிராக மட்டும் வச்சுருந்தான். அந்த உயிருடைய உலகத்தில் இறைவன் நம்ம இப்போ இதுக்கப்புறமா வாழ போகிறவங்களும் இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களும் இப்போ இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து உயிரோட உலகத்தில் படைச்சி, அந்த படைச்ச இடத்துல நம்மளை கேட்டான். என்ன கேட்டான் அப்படின்னா, நான் யாருன்னு கேட்டான்.
அப்போ நம்ம எல்லாரும் சொன்னோம், நீ என்னுடைய ரப் அல்லவா, நீ தான் என்னுடைய ரப்புன்னு சொல்லி இந்த கலிமாவை அப்போ நம்ம ரப்பை பார்த்து நம்ம இறைவனை பார்த்து நம்ம சொன்னதுனால தான் நம்மளை இறைவன் வந்து இங்கே வந்து அமுச்ச விட்டுருக்குறான். அப்படி எந்த உயிரெல்லாம் அங்கே சொல்லிச்சோ அந்த உயிர் தான் தந்தையுடைய அணுக்கள் இருந்து தன்னுடைய தாய் உள்ள போயிட்டு ஒரு குழந்தைய வந்து மாறுது. மற்றதெல்லாம் வந்து என்ன இது, இறைவன் வந்து அதெல்லாம் வந்து இது பண்ணிடுறான். அப்போது அங்கே நம்ம கண்ணில் பார்க்க முடிஞ்ச இறைவனை இங்கேயும் பார்க்க முடியல அப்படின்னா இங்கே அந்த தன்மையை நம்மளுக்கு கொடுக்கல. திருப்பி அந்த தன்மையை கொடுப்பான், அது வேற அடுத்த உலகத்தில். எப்படி நம்ம வந்து ஒரு உலகத்திலிருந்து அடுத்த உலகம் சொல்லி மாறி வந்து இப்போ இங்கே இருக்குமோ, இங்கேயும் நம்ம நிரந்தரமாக இருக்க போகிறது இல்லை. இதுக்கப்புறமா நம்மளுக்கு எப்படி பிறப்புன்னு ஒன்று கன்ஃபார்ம் ஆச்சோ அதே மாதிரி இறப்புன்னு கன்ஃபார்மாக இருக்குது. அதுக்கப்புறமா மறுமைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அப்போ நம்மளை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம செத்தோம் அப்படின்னா நம்மளை வந்து என்ன செய்வாங்க, புதைக்க தான் போகிறாங்க. அங்கே ஒரு உலகம் இருக்குது, நம்ம அடுத்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறோம். அதுக்கப்புறமா உலகத்தில் ஃபஸ்ட்டு வாழ்ந்தவங்கலேருந்து இப்போ வாழ்ந்தவங்க எல்லாரும் சேர்ந்து எல்லாம் இறந்தப்புறமா மறுமை நாள்னு ஒன்று வரும். அங்கே வந்துட்டு நம்மளோட இறைவனை நம்மளை வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கு வாய்ப்பு கிடைக்கணும், நம்ம இறைவனோட பேசணும் அப்படின்னா இறைவன் எப்படி சொன்னானோ அப்படி வாழக்கூடிய ஆட்களாக நம்ம இருக்கணும். அப்படிப்பட்ட மக்களாக நம்மளை இறைவன் ஆக்கி வரணும். சரிங்களா? முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாருக்குமே இப்போ பேசின விஷயத்த வந்து ஒரு விதம் அது தெரியும். ஆனால் நம்மளுக்கு வந்து எப்படி இந்த விஷயம் வந்து நம்ம வந்து சாட்சி சொல்கிறோம் அப்படின்ற விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது. அது நம்ம இப்படி யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம குரானை ஆராய்ச்சி செஞ்சோம் அப்படின்னா நம்ம செய்கிற இந்த நார்மலாக உள்ள விஷயங்களே வந்து நம்மளுக்கு வந்து புலப்படும். இப்போ வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம வந்து இப்படி பார்த்து தான் சொன்னோம் இப்போ அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து வல்ல ரஹ்மான் நம்மளுக்கு விலக்கி கொடுத்துருக்கான். அல்லாஹ் தஆலா இந்த கலிமால உறுதியோடு நின்று மறுமை வரைக்கும் இதற்கான வேலை செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தந்துள்ளதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.